ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேக்கப் டுட்டோரியல் மாதிரி ஓகேங்களா. இதில் வந்து செல்ஃப் க்ரூமிங்கும் இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலுக்கும் பேசிக்குக்கும் இடைப்பட்ட ஒரு மேக்கப் டுட்டோரியல் மாதிரி இருக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் உங்கள் செல்ஃப் க்ரூமிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைடலுக்கு நீங்கள் மேக்கப் போகிறீங்க அப்படின்னாலுமே இது ஒரு பேசிக்காக கூட இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் பியூட்டிஷியன் ரிலேட்டாக வாரீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அப்படின்ட்டு ரொம்ப டீப்பான நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மேக்கப் கோர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நேற்று வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நான் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணேன், என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்ட்டு. இன்னொன்று அந்த ஏர்னிங் அதை பற்றின டீட்டெயில், அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்டு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மேக்கப் டுட்டோரியலில் நம்ம வந்து பார்க்கலாம். டவுட் எது இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்கின் ப்ரிப்ரேஷன் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து மேக்கப் போடுறீங்க, ப்ரைடுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஹேரை வந்து தனியாக செட் பண்ணி இல்லை ஹேருக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடணும், இல்லை ஃபேஸ்க்கு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைடலுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹேரெல்லாம் முடிச்சிடுங்க. ஹேரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு வாங்க. ஏன்னா ஹேர் நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அதாவது மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 8 to ஒரு 9-12 ஹவர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் மேக்கப். சில ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து சரிங்களா. அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து மேக்கப் வந்து எவ்வளோ லாங் லாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹேர் வந்து பண்ணுறோம், ஹேர் டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஆயிரும். அப்படி இருக்கும்போது அந்த 1 மணி நேரம் நம்ம ஃபேஸ் மேக்கப் பண்ணுறது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது ஒரு 1 மணி நேரம் மைனஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் மேக்கப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கே பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஹேர். ஸோ அதனால் ஹேரை வந்து எந்த டிஸ்டர்புமே இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நம்ம ஹேண்ட்மேட் ஷாம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஸோ வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சு நல்ல ஒரு கிளிப் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து முன்னாடி டிஸ்டர்ப் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ப்ரைடலுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை ஸ்க்ரப்போ பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சிலவங்க வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகியிருப்பாங்க அதுக்கு. சிலவங்க ஃபேஷியல்லாம் பண்ணதுனால ஸ்கின் நல்லாயிருக்கும், நார்மலாக இருக்கும். சிலவங்க அப்படியே இருப்பாங்க. ஸோ அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்கின் ப்ரிப்ரேஷன். ஸோ அதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்து லிப்பையுமே நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணும்போது லிப்பையும் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்துக்கிறது வந்து ஸோ உங்களுக்கு அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஓரிஃப்ளேமில் உள்ளது தான். நான் பிராண்ட் பார்ட்னராக இருக்கு இல்லையா, பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், அதில் உள்ள ப்ராடக்ட் தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னிங் ஃபேஸ் க்ரீம், ஆல் ஸ்கின் டைப் தான். லவ் நேச்சரில் இருக்கக்கூடிய பிரைட்னிங் ஃபேஸ் க்ரீம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஆல் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னு வைங்களேன், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசரோ இல்லை ஃபேஸ் க்ரீமோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஏன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஆல் ஸ்கின் டைப்பில் இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஆயிலாகவும் இருக்காது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்காது. ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயில் ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அது கூட இந்த பூஸ்டர். ஸோ இது என்ன பூஸ்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூரிஃபையிங் பூஸ்டர் சரிங்களா. ஆப்டிமல்ஸில் இருக்கக்கூடிய பியூரிஃபையிங் பூஸ்டர். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப். இந்த பூஸ்டர் வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபேஸ்க்கு எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட தான். இதை நீங்கள் இப்போ நான் மேக்கப் பண்ணதுனால ப்ரிப்ரேஷனுக்காக இது யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட இப்போ நைட் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 1, 2 ட்ராப் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பூஸ்டர் மட்டுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இது வந்து ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், புரியுதுங்களா. அதுதான் அந்த ஒரு ஈரப்பதத்தை நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்குறோம். ஸ்கின்னுக்கு அதாவது சாப்பாடு கொடுக்குற மாதிரி. மாய்ஸ்சரைசர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் அது எல்லாமே ஸ்கின்னுக்கு உள்ளே அது நம்மளுக்கு தேவையில்லை. ஃபவுண்டேஷன்ன்றது வெளியே அவுட்டர் லேயரை அழகுப்படுத்தி காமிக்கிறது. ஸோ அதிலிருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதுக்கும் வந்துட்டு நம்ம
இந்த மாய்ஸ்சரைசர், பூஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலது வந்து ப்ரைமர் இருக்குது பாருங்கள், ப்ரைமர்லேயே எல்லாமே இருக்கும், மாய்ஸ்சரைசர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரைமருமே ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இது பண்ணணும். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர், பூஸ்டர் இந்த 2த்தோட விட்டுருவாங்க. கண்ணை அப்படியே விட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவை விட கண்ணும் லிப்பும் தான் ரொம்ப சென்சிட்டிவ். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஓப்பன் போர் இருக்குது, ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். பட் லிப்லலாம் ஓப்பன் போர் இல்லை, ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஓப்பன் போர் அதிகமாக இருக்காது. ஸோ ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஏரியா. நம்ம எப்போ செல்ஃப் கேராக இருக்கட்டும், பிரைடுக்கு பண்ணாலுமே கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஐ அண்ட் லிப் 2த்துக்குமே நீங்கள் பண்ணணும். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து சேம் ஆப்டிமல்ஸில் இருக்கக்கூடிய க்ளோ ரைஸ் ஐ க்ரீம். ஸோ உங்களுக்கு டவுட் வேணாம், எல்லாமே வந்துட்டு ஓரிஃப்ளேம் ப்ராடக்ட் தான். அப்படி வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், இது அதர் பிராண்ட் அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் கொஞ்சமாக இவ்வளோ எடுத்தாலே போதும். ஸோ இதை வந்து இந்த ஹேண்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஐ ஜெல் எப்போவுமே வந்து இந்த இதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக இதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை இங்கே இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. இங்கே புரியுதுங்களா? இங்கே ஒரு லைன் மாதிரி வருது பாருங்கள், இந்த லைன் இதுக்கு கீழே தான் வரணும். எந்த ப்ராடக்ட்டுமே இதுக்கு மேலே போகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஐ ஜெல்லாக இருந்தாலுமே கண்ணுக்கு வந்து கொஞ்சம் இச்சிங், அதாவது இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி மசாஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி அதாயிரும். இந்த மாதிரி ரொட்டேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஐயுமே கரெக்ட் ஆயிரும். ஓகே, இப்போது ஃபேஸோட ஐயுமே சேர்ந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஃபேஸும் இதுவும். அண்ட் வந்து லிப்புக்கு வந்து A2Z லிப் பாம். இது வந்து நம்ம இப்போ ஸ்கின் ப்ரிப்ரேஷனுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட லிப்பில் எந்த இஷ்யூ இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிராக்காக இருக்குது, டார்க்காக இருக்குது, சிலவங்களுக்கு வந்து கீரல் மாதிரி, வெடிப்பு மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் A2Z லிப் பாம். இது ஒன்னில் இருக்கக்கூடிய A2Z. சரிங்களா? நான் எடுத்துக்கிறது வந்து கேண்டி பிங்க் கலர், இந்த கலர் கேண்டி பிங்க். ஸோ நான் இப்போ வந்து ஓகே, ஸோ இது வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஸ்கின் ப்ரிப்ரேஷன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம மேக்கப் பண்ணுறதுல பேஸ் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமர். ஸோ அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமர் இனி வந்து நம்ம ஸ்கின் ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்னில் இருக்கக்கூடிய மேக்கப் ப்ரோ ப்ரைமர் க்ளோ என்கைன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால க்ளோவாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரைமர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரைமர் வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். நேச்சுரலாகவே மேக்கப் பண்ணும்போது ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் வந்து ஓப்பன் போர் இருக்கும் இல்லையா, ஓப்பன் போரை வந்து மினிமைஸ் பண்ணிடும். நம்மளுக்கு அந்த ஓப்பன் போரை நல்லா மினிமைஸ் பண்ணும். மேக்கப் பண்ணும்போது நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்பாட், பிம்பிள் அந்த மாதிரி இருந்தாலுமே அதையுமே ரெடியூஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கு ப்ரைமர். நிறைய பேர் ப்ரைமரை வந்து மாய்ஸ்சரைசர் கூடயே வந்து மிக்ஸ் பண்ணியுமே யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைமரை பொறுத்து. ஸோ ப்ரைமருமே வந்துட்டு அதிகமாகவே எடுத்துட்டேன், இவ்வளோ தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, ஸோ நான் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், தெரியுதான்னு தெரியல, நான் ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு க்ளோ இருக்கா? ஸோ அந்த க்ளோ ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. ப்ரைமர் எல்லாமே ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்கின் கேர் அண்ட் ப்ரைமர் இது வரைக்குமே நீங்கள் ஃபிங்கரே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் போய் சேரும். இப்போ உங்களுக்கு தெரியும், என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டுக்கு இப்போ நல்லாவே ஒரு க்ளோயிங் அந்த இது தெரியும். ஸோ என்னோடய ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோவாக இருக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும், இனி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் லைக் ப்ரைமர், இந்த மாதிரி டாக்கம் பவுடர், இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களோட காதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக இருக்குல்ல. ஃபேஸ் ஒரு கலரில், நெக்கு அண்ட் இயர்லாம் ஒரு கலரில் இருக்கும்.
ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி கன்சீலர், கரெக்டர் இந்த 2ம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கன்சீலர் வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே அதை யூஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டர் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டார்க் சர்க்கிள் ஓவராக இருக்கும், பிக்மெண்டேஷன் ஓவராக இருக்கும், டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கலர் கரெக்டர் தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து கன்சீலர் வச்சே பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட் இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். கன்சீலர் வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து லேம்ப் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த லேம்ப்பு நம்ம ஃபேஸில் படும்போது எந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கோ, லைட்டில் சீக்கிரமாக படக்கூடிய இடம் எதுவோ அங்கே வந்து கன்சீலர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்படி நான் வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த லைட் வந்து எங்கெல்லாம் வருது, இங்கே நோஸு, இங்கெல்லாம் படலை, இந்த இடத்துலலாம் படலை. புரியுதுங்களா? இந்த லைட்டை நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் ஒரு அந்த லைட் அப்படியே தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரூல். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் கன்சீலர் வந்து எது எடுத்திருக்கேன் அப்படின்னா, த ஒன்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஓரிஃப்ளேம் ப்ராடக்ட் தான். எவர் லாஸ்டிங் சிங்ஸ் கன்சீலர் சரிங்களா இது. ஸோ இது வந்து பிக்மெண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ஸ்பாட், பிம்பிள் அண்டு கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும் லைக் ஓகே. ஸோ இங்கே அண்டு கண்ணை சுற்றி கொஞ்சம் இந்த இடத்துல அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எடுத்துக்கிறேன். எங்கேயாவது டார்க் ஸ்பாட் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ட்ரை ஆகுதுக்குள்ளே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஷேடு எதுவோ அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணலை. என்னோடய ஷேடை விட ஒரு 1 ஷேட் வந்து அதிகமாக இருக்குல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். நான் வீடியோக்காக நான் அப்படி பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து வார்ம் அந்த ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதை விட உங்களுக்கு தெரியும், இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி துடைக்கிறது அந்த மாதிரிலாம் கூடாது. அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அண்ட் வந்து அதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்ணை சுற்றி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பள்ளமான ஏரியா இல்லையா, அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கின்னோட இங்கே வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதுதான் என்னோடய ஸ்கின் டோன். நான் வந்து என்னோடய ஷேடை விட ஒரு ஷேட் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். சிலவங்க அப்படி லைக் பண்ணுவாங்க. சிலவங்க அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கன்சீலரோட வேலை சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்பில் இருக்குது. எப்படின்னா லைக் கேக் மாதிரி இருக்கும். அதாவது த ஒன்ல இருக்கக்கூடிய இல்லு ஸ்கின் 2-வே கேக் ஃபவுண்டேஷன் சரிங்களா. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே.
ஸோ இதில் வந்து நம்மளோட ஷேட் எதுவோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஷேட் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் இதுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபவுண்டேஷனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர் யூஸ் பண்ண வேணாம். இதுவே வந்து ஃபவுண்டேஷனாகவும் ஒர்க் பண்ணும், பவுடராகவும் ஒர்க் பண்ணும். மேக்ஸிமம் நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி 2 in 1 3 in 1 இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கும். இப்போ வந்து நான் இப்போ சொன்ன இந்த கன்சீலர் இருக்கு இல்லையா, இந்த கன்சீலர் வந்து நீங்கள் கரெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டார்க் ஸ்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் தனியாக அதாவது ஃபேஸ் பவுடர் தனியாக வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷனும் அவைலபிளாக இருக்குது. அதாவது இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பவுடரும் யூஸ் பண்ண வேணாம். இதை ஃபவுண்டேஷனே உங்களுக்கு ஃபவுண்டேஷனாகவும் ஒர்க் பண்ணும், பவுடராகவும் ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு. நான் எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் எப்போவுமே மேக்கப் பண்ணுறப்ப அர்ஜென்ட்டாக கிளம்புவோம். ஸோ அந்த டைமில் ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு போயிடுவேன். அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். அண்ட் இது வந்து இதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஆல் கலரில் இருக்கக்கூடிய பீச் க்ளோ பெர்ஃபெக்டர். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு பீச் க்ளோ, ஒரு க்ளோ கொடுக்கும். நான் உங்களுக்கு எதையுமே அப்ளை இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த ஃபவுண்டேஷனுமே யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு லைட்டாக டாக்கம் பவுடர் வந்து போட்டுருவேன். இந்த ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. லைட்டாக வாட்டர் பட்டால் கூட இது வந்து இதுவாயிரும். சரிங்களா? ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் மேக்ஸிமம் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு டாக்கம் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிச்சிருவேன் மேக்கப்பை. ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த க்ளோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ லைக் இப்போ பாருங்கள், இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கும். பட் மேக்கப்னு இது பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு இந்த இடம் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 2 ஃபவுண்டேஷன் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணலை. இதுக்கு மேலே அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டோனை வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வந்து ஆயில் வந்து அதிகமாக நம்ம ஃபேஸில் செக்ரேட் ஆனால் அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இதுவுமே எவர் லாஸ்டிங் சின்ஸில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். இது யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேண்டாம். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமலே நீங்கள் இதில் SPF 30 உடையது. ஸோ இது வந்து இதோட ஷேடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் வந்து டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் அது எல்லாமே நீங்கள் அதுக்குன்னு தனியாக கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ண வேணாம். இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலே அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவாயிரும். இப்போ நான் இதுக்குன்னு தனி வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருந்தேன். ஸோ இன்னொரு வாட்டி இங்கே வந்து நான் டேட்டோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு 3 டாட் மாதிரி போட்டிருப்பேன். அதில் நான் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அது தெரியாது. அந்த அதாவது அது கொஞ்சம் பஃபியாக இருக்கும் இல்லையா? நம்ம வந்து டேட்டோ போட்டது பஃபியாக இருக்கும். அந்த பஃபினஸ் தான் தெரியும். பட் வந்து அது டார்க்காக நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இது 18 ஹவர்ஸ் வந்து 18 12 தெரியல. இல்லை 18 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் ஸ்வெட் ஆகுது, ஸ்வெட் ப்ரூஃபும் கூட தான். வாட்டர் ப்ரூஃப் நம்ம தண்ணி பட்டுருச்சு, இல்லை ரெயினில் நிற்கும், இல்லை ஸ்வெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஷேட் கிடையாது. இது நான் யூஸ் பண்ண அப்படின்னா ரொம்ப டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரைடல்காண்டி நான் இது 2 ஷேடும் வாங்கினேன். இது வந்து ரொம்ப லைட், ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்களா அவங்க யூஸ் பண்ணுறது. இந்த ஷேடை விட இது கொஞ்சம் வார்மான ஷேடு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து பீச் க்ளோ பெர்ஃபெக்டர் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஃபேஸ் பவுடர், ஆன் கலரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ லைட்டாக ஒரு இதோட ஃப்ராக்ரண்ட் வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் ஃப்ராக்ரண்ட் இருக்கும். இதோட ஃப்ராக்ரண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஓகே,
ஸோ எப்போவுமே பவுடரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்படி நல்லா முக்கி அப்படியே ஃபேஸில் இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரொட்டேட்டோ இல்லை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷில் எக்ஸஸாக இருக்கிறது இதிலே விழுந்துரும். நம்ம இப்படி பண்ணிட்டோ இல்லை தொட்டுட்டோ அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே இது இருக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் இப்படி நம்ம இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். டேக்கம் பவுடர் வந்து நீங்கள் உங்கள் இயரு, நெக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஃபேஸை காட்டிலும் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈவனாக இருக்கும். சரிங்களா? ஸ்கின் டோனை மாற்ற முடியாது. பட் இருக்கிற கலர்லேருந்து நம்ம கொஞ்சம் பிரைட்டாக வந்து பண்ணிக்கலாம். தொட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஓகே, போதுமானது. வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நேர்லலாம் அந்த அளவுக்கு இல்லை. பிகாஸ் பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைட் வேறு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்கு இல்லை. மிரர் வந்து வச்சுக்கேன். யா ஓகே. அண்ட் இனி வந்து கண்ணுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடலாம். கண்ணுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர், அதுக்கப்புறம் வந்து இது வந்து காஜல். ஸோ இதையுமே ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம், காஜலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மோக் லுக் கூட இதில் வரும். இது வந்து ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் ரெண்டுமே. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். ஸோ இது அண்ட் வந்து இது வந்துட்டு மஸ்காரா. சரிங்களா? இந்த மூணுமே வந்து ஐக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர். எப்போவுமே நீங்கள் ப்ரைடுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க மேலே அப்படியே இது பண்ணிடக்கூடாது. ஸ்பாஞ்ச் வச்சு அந்த இது இருக்கும். சரிங்களா? அதை வச்சு தான் பண்ணணும். ஐலைனர் வந்து போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதை மாதிரி லைட்டாக போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு காஜல். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நல்லா டார்க்காக இருக்கும். உங்களோட ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை ப்ரைடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் வந்து மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த லேஷை வந்து நல்லா இது பண்ணி காமிக்கணும், புஷ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லேஷ் ஒட்டுறீங்க, ஆர்டிஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூல். ஓகே. ஸோ இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம அந்த இதில் வச்சுட்டு ஐப்ரோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லா ஸோ இப்போ தெரியுதா நல்லா வளைஞ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அதாவது ஃபிங்கரை நம்ம இந்த இடத்துல விட்டுறணும். சரிங்களா? இந்த இடத்துல விட்டுட்டு இங்கே வந்து இப்படி ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேப் இருக்கும். இதில் தான் நம்மளோட லேஷ் இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதை இப்படி இது பண்ணணும். சிசர் மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சரிங்களா? லைக் இந்த இருக்கு பாருங்க. ஸோ இது இது ரிமூவ் பண்ணால் வரும். இந்தா வருதா? ஸோ இது வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து நம்ம கண்ணில் இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா வளைச்சி கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஹேர் வந்து இங்கே மாட்டியிருக்கா தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். கண்ணுக்குள்ளே இது பண்ணிடாதீங்க. இப்படி ப்ரெஷ் பண்ணிடணும். அதுக்கு வந்து நம்ம சேஃப்டியாக கீழே இருக்கும். இப்போ என் கண்ணு தெரியுதா உங்களுக்கு? கீழே அது கண்ணில் படாது. பட் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லென்ஸ் அந்த லேஷ் வந்து நல்லா வளைஞ்சிருக்கு வீடியோவில். ஸோ கீழே பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைஞ்சிருக்கிறது தெரியுதா? ஸோ இங்கே வந்து இப்படி இல்லை, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நல்லா வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. சரிங்களா? வாட்டர் ப்ரூஃப். இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஐ ஷேடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஷேடோலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஐலைனர், காஜல் இது எல்லாமே யூஸ் பண்ணணும். நான் வந்து ஐ ஷேடோ யூஸ் பண்ணுவேன். பட் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பிரைடலுக்குன்னு பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஐ ஷேடோ அந்த ஐ மேக்கப் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஐ ஷேடோ ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் தான் ஐலைனர் எல்லாமே பண்ணணும். சரிங்களா? நான் வந்து இப்போ மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து கண்ணில் பட்டுறாமல் இல்லை ப்ரஷ் இருக்கும், கண்ணில் பட்டுச்சுன்னா இதாயிரும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க, அழகாக மேலே வரும். ஸோ ஜூமில் வைக்கிறேன். ஓகே. ஸோ லைக் இந்த மாதிரி ஸோ இப்போ இந்த கண்ணுக்கும் இங்கேக்கும் டிஃப்ரெண்ட் அழகாக தெரியும். ஸோ இப்போ வந்து இங்கே பண்ணிடலாம். இது வந்து போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை ஐலைனரோ இந்த மாதிரி அதை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பட் அதோட ஒட்டிக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து அதோட ஒட்டிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ என்னோடய ஐ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சிலவங்க இந்த விங்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் நல்லா லென்த் பண்ணுவாங்க. அண்ட் இங்கேயுமே ஒரு வால் மாதிரி இப்படி லைட்டாக நீட்டுவாங்க. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு அது கண் வந்து பெரிய கண். எனக்கு ஆக்சுவலாக ஐ மேக்கப் போட்டோன்னா இன்னும் பெருசாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ரொம்ப நீட்டாமல் லைட்டாக நீட்டி விடாமல் இங்கே வரைக்கும் பண்ணுவாங்க. ஐ ஷேப்போ நம்ம வந்து ஐலைனர் போடுற அந்த ஷேப்பே வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது அதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு இது ஓகேவாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டேன்னா அண்ட் ஐ ஷேடோ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா பிகினராக இருக்கீங்க, அதிகமான ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி 2 in 1 3 in 1 ப்ராடக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து த ஒன்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் ஸ்டைலர். சரிங்களா? இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு இந்த ஷேட். ஓகே. இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனி ஷேட் அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிங்க் ஷேட். இதை வந்து கான்டோர், அதாவது ஃபேஸில் ஐ ஷேப் கொண்டு வரும் இல்லையா, அந்த ஷேப் கொண்டு வரது கான்டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு இந்த கலர் போட்டால் சூட்டபிளாக இருக்காது. ஸோ பட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்டோர் மீன்ஸ் நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு ஷேப் கொண்டு வருது. இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு அண்ட் ஒரு க்ளோ லுக் கொடுக்கறதுக்கும் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நம்மளோட ஃபேஸ் ஸ்டைலர், ஃபேஸில் எங்கெங்கே என்னென்ன பண்ணணுமோ அது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே வந்து நான் ஐ ஷேடோவாக வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் அதை எடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஸோ லைக் ஓகே, எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ வந்து ஐலைனர் போட்டுட்டீங்க. நான் போட்டுட்டேன், அதனால் சேஃபாக பண்ணணும். ஐலைனர் போடலன்னா ஈஸியாக நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துக்கு மேலே இங்கெல்லாம் போக வேணாம். அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்ட் வந்து இங்கே கொஞ்சம் அந்த கிளிட்டர்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மேலே மட்டும் யூஸ் பண்ணாமல் கீழே இந்த ஓரத்துலேயும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஐக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து கொஞ்சம் அந்த கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அது இருக்காது. ஓகே, நான் கண்ணை மூடி காமிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். நான் ஃபைலில் வந்து டிஃப்ரெண்ட் வேறு ஏதாவது ஒரு கலர் காமிக்கிறேன் அப்படின்னா போடுறேன் அப்படின்னா இது வந்து நான் மேக்கப் பிளேட் சரிங்களா. ஓகே, இது வந்து நான் மீஷோவில் இருந்தால் பை பண்ணேன். நான் கற்றுக்கும் போது ஸோ என்கிட்ட வந்து ஐ ஷேடோவாக நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கும். ஓகே, இது குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, ப்ரொஃபஷ்னலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பிங்க் கலர் நான் எடுத்துக்கிறேன், ஒரு வீடியோ பர்பஸ்க்காண்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. லைட்டாக தான் கொடுத்துருக்கேன் நான், தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே வந்து கொஞ்சம் ஐ ஷேடோ யூஸ் பண்ணியிருப்பேன். எவ்வளோத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நல்லா வரும். சேம் இதே இங்கே என்ன பண்ணமோ அதையே இங்கேயும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பிங்க் யூஸ் பண்ணோம்ல அதை வந்து இந்த பக்கம் ஐலைனர் போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. லைக் இதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சேம் இந்த காஜலை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது ஐப்ரோ பேலட் வந்து உண்டு, அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு வந்து டார்க்காக தான் இருக்குது, நான் இன்னும் போட்டேன் அப்படின்னா அது இன்னும் அதிகமாக தான் தெரியும். ஓகே,
ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, உங்களுக்கு அப்படி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டுனா நீங்கள் வந்து லைக் ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து தப்பு. ஃபஸ்ட்டு கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த இது வராது. ஃபஸ்ட்டு கன்சீலர் போட்டுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் வந்து வராது. நான் வந்து இப்போ செல்ஃப் க்ரூமிங் மாதிரி உங்களுக்கு வீடியோனால அப்படி பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த இதெல்லாம் வந்து போட மாட்டேன். எனக்கு அது வந்து டார்க்காக தான் இருக்கும். ஸோ கிளைண்ட்டுக்குன்னு பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப பெருசாக தெரியுது எனக்கு வந்து ஆல்ரெடி திக்காக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ வந்து அண்ட் வந்து ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஷேப் கொடுக்கணும். அந்த ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து நம்ம ஃபேஸ் என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த டூல் இருக்குது இல்லையா, இதில் பிங்க் கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சாரி, ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப் வந்து ஃபேஸ்க்கு ஒரு ஷேப் இருக்கும். இது வந்துட்டு கான்டோர் இந்த மாதிரி அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் இது வரும். ஓகே, அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இங்கே அண்ட் வந்து மூக்கு, இதெல்லாம் எதுக்குன்னா சில பேர்த்துக்கு வந்து மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அண்ட் நோஸை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக காமிக்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஷ் வந்து இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இங்கே வரும். ஓகே, அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட். கீழே அந்த ப்ரௌன் இருக்குது, மேலே அந்த பிங்க் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். பிளெண்ட் பண்ணலை அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ரோஜனம் இல்லை. ஸோ இப்போ ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல க்ளோ இருக்கிறது, அண்ட் ஃபேஸ் வந்து இந்த இடத்துல இப்படி கட்டாகி வர்றது இங்கே. ஸோ இந்த க்ளோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நோஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இனி வந்து லிப்பு, சரிங்களா. லிப்புக்கு வந்து
ஸோ இந்த ஷேடில் இருக்கக்கூடிய லிப் லைனர் அண்ட் லிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லிப் லைனர் போட்டுட்டு நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். லுக் வந்து நல்லாயிருக்கும். லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நான் வந்து இந்த ஷேடு எடுத்துருக்கேன். லிப் லைனராக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைக் ஸோ லிப் லைனர் வந்து இப்படி தான் ஓகேங்களா. லிப் லைனர் போட்டுட்டேன். அது வந்து லிப்ஸ்டிக். இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஓகேங்களா. வீடியோக்காக கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன். ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. ஃபைனலாக நம்ம வந்து எந்த மேக்கப் நம்ம போட்டாலும் அந்த மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு அண்டு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஒரிஃப்ளேமில் இருக்கக்கூடியது வந்து ஒன்ல இருக்கக்கூடிய மேக்கப் ப்ரோ ஃபேஸ் மிஸ்ட். ஓகே இது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணிவிட்டு இன்டூ அண்ட் வந்து இசட் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபேஸுக்கு இப்படி பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 15 சென்டிமீட்டர் லாங்கில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கேருந்து இப்படி ஒரு லாங்கில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாங்கில் வச்சுருக்கேன். லாங்கில் வச்சுட்டு நான் வந்து Z அண்ட் X இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். கண்ணை மூடிக்கோங்க. ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் போட்டிருக்க மேக்கப் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். சரிங்களா. இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் வந்து இல்லை. இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே விட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கொஞ்சம் படாத மாதிரி இருக்குது, இந்த இடத்துல அப்படி படாத மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் திரும்ப ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் படலை, இந்த இடத்துல படலை. ஓகே. ஸோ இப்போது நம்மளோட ஃபினிஷிங் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக்கப் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சது. நம்ம இதை அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து வீடியோக்காக உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். கம்பல் வந்து நான் இது போட்டுக்கிறேன். ஃபைனலாக லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக் வந்து கற்றுக்கணும், ப்ரொஃபஷ்னலாக வந்து மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே வந்து கான்டாக்ட்டும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபைனலாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் போடுற ஒரு கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் ஷேர் இதுதான் வந்து என்னை மோட்டிவ் பண்ணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போச்சு அப்படின்னா நான் பார்ட் 2 வீடியோ கூட போடுவேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கோம் பண்ணிக்கிட்டு ஹேருக்குமே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் அண்டு ஹேர் வந்து நல்லா ஷைனி லுக் கொடுக்குறதுக்கும், பிளாக் லுக் கொடுக்குறதுக்கும் வந்து அதுக்குமே நிறைய ஸ்ப்ரே இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபேஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக தான். இது ப்ரைடல் ஹேர் ஸ்டைலுக்குமே நான் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மேக்கப்பில் வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்டின் லுக்கும் காமிப்பேன், ஹிந்து லுக்கும் வந்து காமிப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து மேக்கப்பை நல்லா போட்டுட்டு ஹேர் ஸ்டைலில் வந்து ஒரு மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம மேக்கப் போட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஹேர் ஸ்டைலை நல்லா பண்ணிவிட்டு மேக்கப்பே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஹேர் ஸ்டைலுமே நம்மளுக்கு அவ்வளோவா எடுத்து காமிக்காது. ஸோ அதனால் அந்த ரெண்டையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பார்ட்டிஷனாக எடுத்துட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த எண்டு வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இது ஏதாவது ஒரு ஹேர் பின்னோ இல்லை ஏதாவது ஒரு கிளிப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் லுக்கிங் லைக் எ வாவ். ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி. இந்த பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹேரை வந்து நான் விட்டுடுறேன். சாரி, ஒரு நிமிஷம். எந்த ஹேரை விடணுன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த ஹேரை வந்து நான் விட்டுடுறேன். ஓகே, இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன், இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் இந்த ஹேரை 2 இது விட்டுடுறேன். சரிங்களா? இப்போ நான் எனக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து கிளியராக பண்ணிக்கோங்க. ப்ரைடுக்கு பண்ணிங்கனாலுமே கிளியராக பண்ணிக்கோங்க. நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு தெரியும். நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயே ப்ரைடுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவோமோ அந்த மாதிரி காலேஜ் பண்ணிட்டு போவேன். ஸோ இதையுமே நம்ம ஏதாவது ஒரு கிளிப் அண்ட் ஏதாவது ஒன்று ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி குட்டி கிளிப்பு ஒன்று வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதையுமே கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸோ இப்படி விட்டுட்டு இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேர்ள் பண்ண போகிறேன். ஸோ கேர்ள் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஓகே. மேக்கப் போட்டாலே இந்த மாதிரி தான். ஏதாவது லைட்டாக இச்சிங்காக இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஓகே ஆக்சுவலாக நான் வந்து இந்த கேர்ள் மிஷினை யூஸ் பண்ணி இந்த சைடு வந்து கேர்ள் பண்ணி விட்டுறேன். ஏன்னா எனக்கு கேர்ள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் கேர்ள் பண்ணிவிட்டு இந்த சைடு விட்டால் அழகாக இருக்கும். அதுக்கு தான் இது பண்ணேன். இங்கே வந்து இதெல்லாம் போகலை, இது ஒர்க் ஆகுது, ப்ளக்கும் ஒர்க் ஆகுது, கரண்ட் இல்லைங்க. இந்த 2 சைடும் வந்து அது பண்ணலான்ட்டு நினச்சேன். பட் கரண்ட் இல்லை, எப்போ வரணும்னு தெரியல. பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த லுக் அப்படியே இருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அதை அப்படியே இப்படி பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. ஸோ இதை இப்படி வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டின் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு எதை எடுத்திருக்கேன்னா எல்லோரும் கண்ணு முடிக்கோங்க. இதுதான். ஓகே, கிறிஸ்டின்னாலே அந்த நெட்டு தான் நம்மளுக்கு. இதை வந்து நான் போட்டுக்கிறேன். எப்படி போடணும்னு தெரியல, இப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்படியும் இது வந்து முஸ்லீம் லுக் கரெக்டாக போஸ்ட் கொடுக்குறேன் நான். இது வந்து முஸ்லீம் லுக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே, இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு லுக்கா. அப்புறமா
ரைட். இது ஒரு லுக்கா. அதுக்கப்புறமா எப்படி இது ஒரு லுக். ஓகே. ஸோ கிறிஸ்டின் லுக் வந்து இந்த நெட் வந்து பின்னாடி வந்துடணும், இப்படி வந்துடணும். கரெக்ட்டுங்களா? இதில் வந்து நம்ம இந்த மாதிரி குத்திக்கணும். இங்கே வந்து அந்த இது கிரீடம் வரும். கிரீடம்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு லுக்கை அங்கே பார்த்துலாம். இது ஒரு லுக். அண்டு இப்படி பண்ணுவாங்கல்ல. ஓகே, அது வீடியோவில் தான் வரும். ஸோ கிளிக்காக எடுக்க முடியாது. ஓகே, இது ஒரு லுக். அண்ட் கிறிஸ்டின் லுக் ஓகே, முஸ்லீம் லுக்கும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹிந்து லுக் வந்து எப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ஹிந்து லுக். ஹிந்து லுக்குக்கு இதை ஒன்று வச்சாலே போதும். எது வைக்கலாம்? நான் ஆக்சுவலாக நைட்டி தான் போட்டிருக்கேன். ப்ளூ கலர் நைட்டி போட்டிருக்கேன். அந்த ப்ளூக்கு மேட்சாக இருக்க மாதிரி ப்ளூ கலர் பிண்டி போட்டு நல்லா இருக்கு. ஓகே. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஹிந்து லுக் முடிஞ்சுது. ஸோ இது ஓகே. வந்து ஹிந்து லுக், முஸ்லீம் லுக் பார்த்தாச்சு, கிறிஸ்டின் லுக் பார்த்தாச்சு. அதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, இப்போ முஸ்லீம் லுக்லலாம் நிறைய பேர் அந்த ஃப்ளவர் வச்சு அந்த அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி வரும். பிகாஸ் மேக்கப் ஆனால் வந்து மேக்கப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று அப்படி தான் வரும். அண்டு கிறிஸ்டின் லுக்குக்குமே இந்த கிரீடம் மாதிரி வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அண்ட் வந்து அந்த நெட். ஓகே. ஸோ ஹிந்து லுக்குக்கு வந்து எப்படி வேணாலும் இப்படி ஓகே. ஸோ அது கேர்ள் பண்ணாதது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஆசைப்பட்டேன் ரொம்ப. ஹிந்து லுக்குக்கு முக்கியமானது இது குங்குமம். ஸோ இங்கே வந்து வச்சிடலாம். ஓகே, நான் மேரிட் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வச்சிடணும். ஓகே, போதும். இப்போது ஹிந்து லுக்கும் ஓகே, ஹிந்து லுக்கும் ஓகே. ஒரு 2-3 போஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் சிரிச்ச மாதிரி. ஓகே, ஃப்ரீஸ். இந்த மேக்கப் லுக்கு, இந்த மேக்கப் ஸ்டெப்ஸு, மேக்கப் டியூட்டோரியல் இது எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே அதையுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும், இல்லை உங்களுக்கு வந்து கோர்ஸ் கற்றுக்கணும். லைக் என்ன சொல்கிறது, இப்போ மாய்ஸ்சரைசர் ஏன் யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் கேளுங்க. அப்படி வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா வந்து அதையுமே கேளுங்க, அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் நேற்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி யூடியூப்பில் நான் இது வரைக்கும் லைவே வந்ததில்லை. ஃபேஸ்புக்கில் வந்திருக்கேன், இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கேன். பட் யூடியூப்பில் வந்ததே இல்லை. பிகாஸ் நான் இப்போ தான் வந்து யூடியூப்லேயே கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு வரேன். ஏன்னா பிஸ்னஸ் ஓகே, நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐடியா, ப்ராடக்ட் ரிவ்யூ இது எல்லாமே யூடியூப்லேயும் போட்டோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால இங்கேயும் வந்து கொஞ்சம் கவனத்தை இது பண்ணேன். அப்படி இருக்கும்போது லைவ்ல வரலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 36 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க. 50க்கு மேலே இருந்தால் தான் லைவ்லேயே வர முடியுமாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 50 வரைக்குமாவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து லைவ்ல வந்துடுவேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணதில் என்னென்னா எனக்கு வந்து யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை. என்னோட ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து நான் கொடுக்குற ஐடியா, நான் கொடுக்குற டிப்ஸு, என்னோட நாலேஜ் இதெல்லாமே நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு. ஸோ வந்து என்னோட ஐடியா, டிப்ஸு, என்னோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அடிக்கடி நான் நான் போட்ட உடனே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே வந்துரும். நிறைய பேருக்கு என்னை பற்றி ஏதாவது சும்மா சொல்லுங்க. சரிங்களா? அதாவது ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். இது வந்து கால் பண்ண முடியல. கரண்ட் இல்ல. எப்போ வரும்னு தெரியல. பசிக்குது, சாப்பிட போறேன். டாட்டா. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கரண்ட் வந்துருச்சு. அதை வந்து கேர்ள் பண்ணிட்டேன். கேர்ள் பண்ணதை சரி அந்த கிளிக்கையும் எடுத்து ஆட் பண்ணிடலான்னு ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக எல்லா லுக்கும் சேர்த்து போட்டு கேர்ள் பண்ணிட்டேன். கேர்ள் பண்ணிட்டு எல்லா லுக்கும் கலந்த லுக் இது. எம்மதமும் சம்மதம் தானே. ஓகே. ஸோ டாட்டா.